தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக இருந்தது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 29ஆம் தேதி 21ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி, மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதில் அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 22ஆம் தேதி அன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரபிக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் இதில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், காரைக்கால் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம், சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, புதுச்சேரி பத்துக்கண்ணு, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, கரூர் மாவட்டம் காப்பரமத்தி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏஆர்ஜி, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், ராணிப்பேட்டை மாவட்டம் இரணியர், மதுரை மாவட்டம் சாத்தியார், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே சமயம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கரூர் மாவட்டம் கடவூர், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி, சேலம் மாவட்டம் மேட்டூர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குளம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், சேலம் மாவட்டம் ஓமலூர், தேனி மாவட்டம் வீரபாண்டி, மதுரை மாவட்டம் குப்பம்பட்டி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம், கரூர் மாவட்டம் கடவூர், ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, வேலூர் மாவட்டம் காட்பாடி, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம், கோயம்புத்தூர் மாவட்டம் இல்னூர் அணை மேட்டுப்பாளையம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 38.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.